ஸோ நாம இப்போ பார்க்க போகிறது இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்மளோட புக்கில் இருக்கிற அந்த மேஜர் ஹார்மோன்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு 7 டிஃப்ரெண்ட் கிளாண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஹைப்போதாலமஸ்லேருந்து கோனாட்ஸ் வரைக்கும் ஒரு 7 டிஃப்ரெண்ட் கிளாண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எண்டோக்ரைன் செல்ஸ் ஆர் எண்டோக்ரைன் டிஷ்யூஸ் ஆர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் they are going to produce some ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ என்ன ஹார்மோன், அது ப்ரொடியூஸ் பண்ற கிளாண்ட் என்ன, அதோட ஃபங்க்ஷன், இந்த டீடைல்ஸ் தான் நம்மளோட சிலபஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாண்ட் ஹைப்போதாலமஸ். ஓகே, ஹைப்போதாலமஸ் உங்களோட ரிமைனிங் நம்ம பார்க்க போற எல்லா கிளாண்ட்ஸ்ல இருந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, ஹைப்போதாலமஸ் இட் கண்ட்ரோல்ஸ் த pituitary gland and the pituitary gland controls all the remaining glands. Okay, so டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களோட ஹைப்போதாலமஸ் தான் உங்களோட கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் ஆஃப் த எண்டோக்ரைன் சிஸ்டம் அது கண்ட்ரோல் பண்ண போகுது. இதனால ஞாபகம் வச்சுங்க, நம்ம பார்க்க போற எல்லா கிளாண்ட்ஸ்ல pituitary gland ரொம்ப முக்கியம். ஏன், உங்களோட ரிமைனிங் எல்லா கிளாண்ட்ஸையும் pituitary gland தான் ரெகுலேட் பண்ண போகுது, கண்ட்ரோல் பண்ண போகுது. அந்த pituitary gland-ஐயே கண்ட்ரோல் பண்றது யாரு, உங்களோட ஹைப்போதாலமஸ் தான். pituitary gland-ல என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகணும், செக்ரீட் ஆகக்கூடாது, ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும், எல்லா பர்பஸான வேலையும் பார்க்கறது யாரு, உங்களோட ஹைப்போதாலமஸ் தான். ஓகே, ஸோ ஹைப்போதாலமஸ் 2 மேஜர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ். ஓகே, இது நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்ல ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, 2 ஃபேக்டர்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து ரிலீசிங் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று இன்ஹிபிட்டரி ஃபேக்டர்ஸ். ரிலீசிங் ஃபேக்டர் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து அதோட ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணணுங்கிற சிக்னலை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் பேரு ரிலீசிங் ஃபேக்டர்ஸ். இன்ஹிபிட்டரி ஃபேக்டர்ஸ்னா பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ண வேண்டாம்னு இன்ஹிபிட் பண்றதுக்கான சிக்னல்ஸ் கொடுக்கறது இன்ஹிபிட்டரி ஃபேக்டர்ஸ். ஓகே, இது 2 தான் அதோட மேஜர் ஹார்மோன்ஸ். இது இல்லாம நம்ம இன்னொரு டீடைல் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் பார்க்கும்போது அந்த டீடைல்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். உங்களுக்கு மேஜரா தெரிய வேண்டியது ஹைப்போதாலமஸ்ல இருந்து 2 மேஜர் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து ரிலீசிங் ஃபேக்டர் ஆர் ரிலீசிங் ஹார்மோன். அது எதை இண்டிகேட் பண்ணுது, பிட்யூட்டரி கிளாண்ட் அதோட ஹார்மோன்ஸை எப்போ ரிலீஸ் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது, தட் இஸ் த ரிலீசிங் ஃபேக்டர், ரிலீசிங் ஹார்மோன். அதே மாதிரி there are inhibitory factors inhibit the pituitary gland secretions. So second gland நம்ம பார்க்க போறது second gland pituitary glands. Pituitary glandsல there are 2 different regions or different locations. anteriorல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு adenohypophysis, posteriorல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு neurohypophysis. ஓகே, இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இப்போ தெரிய வேண்டியது ஓவரால் வியூ, என்ன கிளாண்ட் அது என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாண்ட் அதோட ஒரு கிளாசிபிகேஷன், அதோட ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ the adenohypophysis ஒரு மினிமம் ஒரு 5ல இருந்து 6 ஹார்மோன் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்ன ஹார்மோன்ங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். growth ஹார்மோன், ஓகே, thyroid stimulating ஹார்மோன், luteinizing ஹார்மோன், follicle stimulating ஹார்மோன் அண்ட் லியூட்டியோட்ராபிக் ஹார்மோன். இது என்னென்ன கிளாஸஸ், இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டீடைலா பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிய வேண்டியது பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் 2 ரீஜன் இருக்கு. ஆன்டீரியர் ரீஜன்ல உங்களுக்கு ஒரு 5 கிளாண்ட் நம்ம பார்க்க போறோம், 5 ஹார்மோன்ஸ் பார்க்க போறோம். போஸ்டீரியர் ரீஜன்ல நம்ம 2 ஹார்மோன்ஸ் பார்க்க போறோம். அந்த 2 ஹார்மோன்ஸ் வந்து ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின். ஓகே, ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின் 2 ஹார்மோன் we are going to see it in the posterior pituitary gland. அதுக்கு இன்னொரு பேரு neurohypophysis. ஓகே, தேர்ட் கிளாண்ட் நம்மளோட புக்ல நம்ம பார்க்க போறது thyroid gland. thyroid gland 2 மேஜர் ஹார்மோன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம சிலபஸ்ல பார்க்க போறது இந்த தைராக்சின். தைராக்சின் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட குவான்டிட்டி என்ன, அதோட குவாலிட்டி என்ன டைப் ஆஃப் மாலிகூல், அது என்ன ஃபங்க்ஷன், அது எப்படி உங்களோட மெட்டபாலிசம்ல ரெகுலேஷன் பார்க்கப்படுது, எல்லா டீடைலும் நம்ம தைராக்சின்ல பார்க்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அதோட ரிலேட்டிவ் கிளாண்ட் பாராதைராய்டு கிளாண்ட். அதுல நம்ம 2 ஹார்மோன் பார்க்க போறோம், பாராதார்மோன் அண்ட் கால்சிட்டோனின். ஓகே, இந்த 2 ஹார்மோனும் நம்ம பாராதைராய்டுல நம்ம பார்க்க போறோம். 5th gland we are going to see something about the pancreas. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி pancreas ஒரு கம்ப்ளீட் ஆர்கனா இருந்தா கூட அது நம்ம கம்ப்ளீட் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. pancreasல இருக்கிற நிறைய செல் டிஷ்யூஸ் தான் உங்களுக்கு உங்களோட ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போது இந்த ஐலட்ஸ் ஆஃப் pancreas நம்ம சொல்லுவோம். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ற 2 மேஜர் ரொம்ப மேஜர் ஹார்மோன் வந்து இன்சுலின் அண்ட் குளுக்ககன். இன்சுலின் என்ன பண்ணுது, நிறைய பிளட் சுகர் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரெகுலேட் பண்ணி குறைக்கிறது அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ற ஹார்மோன் இன்சுலின். குளுக்ககன் அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கிளைகோஜன் சிந்தசிஸ்
சிந்தசைஸ் பண்ணி இல்ல அந்த கிளைகோஜனை எப்படி மெட்டபலைஸ் பண்ணலாங்கிறத ரெகுலேட் பண்றது அவங்களோட குளுக்ககன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம 6th gland நம்ம பார்க்க போறது the adrenal gland. நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி adrenal உங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உங்களோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத உங்களோட adrenal gland உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அதுல 2 மேஜர் ரீஜியன்ஸ் இருக்கு, adrenal cortex and adrenal medulla. கார்டெக்ஸ்ல 2 ஹார்மோன் பார்க்க போறோம், மெடுல்லால 2 ஹார்மோன் நம்ம பார்க்க போறோம். கார்டெக்ஸ்ல நம்ம பார்க்க போற ஹார்மோன்ஸ்க்கு பேரு குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ். மெடுல்லால நம்ம பார்க்க போற அந்த 2 ஹார்மோன்ஸ்க்கு பேரு அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். ஸோ இந்த 4 ஹார்மோன்ஸ் அட்ரினல் கிளாண்ட்ஸ் எப்படி நமக்கு எமர்ஜென்சில ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத நம்ம டீடைல்ஸ் நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஃபைனலா we are going to see something about the glands, gonads. உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதுதான் நம்ம கோனாட்ஸ்னு சொல்றோம். அதுல இருக்கிற டெஸ்டிஸும் ஓவரிஸும் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ டெஸ்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் வித் த மேல். அது ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். ஃபீமேல்ல இருக்கிற அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓவரி, அந்த கோனாட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 ஹார்மோன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரோன் அண்ட் ரிலாக்சன். ஓகே, இதுதான் the overall structure of what we are going to see in the endocrine system. அதுல ஒரு 7 glands நம்ம பார்க்க போறோம். அந்த 7 gland என்னென்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ஒரு ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ரெகுலேஷன் என்ன, எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த டீடைல்ஸை நாம நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ we are going to start with the hypothalamus. ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளோட பிரெயின் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் hypothalamus is located in the brain. Okay, hypothalamus located in the brain. hypothalamus ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி hypothalamus pituitary gland கண்ட்ரோல் பண்ணுது. pituitary gland தான் உங்களோட கம்ப்ளீட் எண்டோக்ரைன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களோட hypothalamus தான் உங்களோட கம்ப்ளீட் எண்டோக்ரைன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இட் இஸ் த மேஜர் ஆர்கன் பிரசன்ட் இன் த பிரெயின். பிரெயின்லயே இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு மேஜர் கிளாண்ட் ஆர் மேஜர் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் உங்களோட ஹைப்போதாலமஸ். இட் ரிசீவ்ஸ் த சிக்னல்ஸ். ஓகே, இட் ரிசீவ்ஸ் சிக்னல்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த பாடி இன்க்ளூடிங் த பிரெயின். ஓகே, உங்களோட கம்ப்ளீட் பாடி பார்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா சிக்னல்ஸும் ஹைப்போதாலமஸை கண்டிப்பா ரீச் ஆகுது. உங்களோட பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் கூட அந்த பிரெயினோட ஒரு பார்ட்ல இருக்கிற ஹைப்போதாலமஸ்க்கு தான் அந்த சிக்னல்ஸ் அங்க ரீச் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது, இட் ரிசீவ்ஸ் த சிக்னல்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த பாடி தட் இன்க்ளூட்ஸ் த பிரெயின். அப்போ அந்த சிக்னல்ஸ், அந்த டிரான்ஸ்மிட் ஆகிற அந்த சிக்னல்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணி இட் வில் கெட் த இன்ஃபர்மேஷன். ஓகே, அந்த பிரெயின் அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ரெஸ்பான்ஸ் யாரு கொடுக்குறா, இட் வில் டெலிவர் டு த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் டு த ஹைப்போதாலமஸ். புரியுதா உங்களுக்கு? பிரெயினோட ஒரு பார்ட் தான் ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸ்ல எல்லா சிக்னல்ஸும் ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆகிற சிக்னல்ஸை பிரெயின் ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸா திரும்ப ஹைப்போதாலமஸ் கொடுக்குது. ஹைப்போதாலமஸ் இட் வில் கண்ட்ரோல் த ஆக்ஷன் ஆஃப் த பிட்யூட்டரி. ஸோ ஹைப்போதாலமஸ் 2 மேஜர் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். ஒன்று வந்து ரிலீசிங் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து இனிபிட்டரி ஃபேக்டர்ஸ். ரிலீசிங் ஃபேக்டர்ஸ்னா இட் வில், அது ஒரு ஸ்டிமுலஸா அங்க ஆக்ட் ஆகுது. எதை ஸ்டிமுலேட் பண்ணுது, இட் வில் ரிலீசஸ் த ஹார்மோன்ஸ் ஃப்ரம் பிட்யூட்டரி. ஹார்மோன்ஸ் ஃப்ரம் பிட்யூட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிட்யூட்டரியில தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க ரிலீசிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும், TSH ரிலீசிங் ஃபேக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், TSH ரிலீசிங் ஃபேக்டரை ப்ரொடியூஸ் பண்றது யாரு, உங்களோட ஹைப்போதாலமஸ். அதோட ரோல் என்ன, TSH பிட்யூட்டரிக்கு ப்ரொடியூஸ் பண்ற இன்ஃபர்மேஷன் அது எடுத்துட்டு போகுது. TSH ப்ரொடியூஸ் பண்றது யாரு, உங்களோட பிட்யூட்டரி. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றது உங்களோட பிட்யூட்டரி. ஓகே, இந்த தைராய்டை ப்ரொடியூஸ் பண்றது யாரு, உங்களோட தைராய்டு கிளாண்ட். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தைராய்டை கண்ட்ரோல் பண்றது, தைராய்டு கிளாண்டை கண்ட்ரோல் பண்றது உங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமாங்கிற கண்ட்ரோல் பண்றது உங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட். பட் இந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு, அது ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கண்ட்ரோல் பண்றது யாரு, உங்களோட ஹைப்போதாலமஸ். TSH ரிலீசிங் ஃபேக்டர். இந்த TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமாங்கிறத கண்ட்ரோல் பண்றது உங்களோட
hypothalamus. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள். என்னதான் பிட்யூட்டரி கம்ப்ளீட் எண்டோக்ரைன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றதா சொல்லிக்கிட்டாலும் அது கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான அந்த சிஸ்டம், அந்த இன்ஃபர்மேஷனை யார் தான் உங்களுக்கு கொடுக்குறா? ஹைப்போதாலமஸ் தான் கொடுக்குது. ஸோ ஹைப்போதாலமஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் எண்டோக்ரைன் ஆர்கன் ஆர் எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் யுவர் சிஸ்டம். இது இல்லாம இன்னொரு குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு. நம்ம சொன்னா இனிபிட்டரி ஹார்மோன்ஸ் ஆர் இனிபிட்டரி ஃபேக்டர்ஸ். அது என்ன பண்ணுனா இந்த வைஸ் வெர்சா, எந்த ஹார்மோன் இங்க செக்ரீட் ஆகக்கூடாது, பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இனிபிட்டரி சிக்னல்ஸ் அது கொண்டு அங்க டெலிவரி பண்ணுது. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது ஹைப்போதாலமஸ் கண்டினியூஸா எதோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்குது? உங்களோட பிட்யூட்டரி கிளாண்டோட அது கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்குது. நாம ஏற்கனவே பிரெயினோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்தோம், ஹைப்போதாலமஸ் உங்களோட பிரெயின்ல சென்டர்ல தாலமஸ், அதுல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மூலமா ஹைப்போதாலமஸ், அதோட எண்டுல நம்ம பிட்யூட்டரின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹைப்போதாலமஸ் கம்ப்ளீட்டா கனெக்டட் வித் த பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, இதுல ரெண்டு டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஹைப்போதாலமஸ் ஒன்று வந்து நியூரல் டிஷ்யூ, இன்னொன்று வந்து எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகே, ரெண்டு மெத்தட்ல இல்ல ரெண்டு வேஸ்ல இட் இஸ் பீங் கனெக்டட் வித் த பிட்யூட்டரி. ஓகே, ஸோ இந்த நியூரல் டிஷ்யூஸ் வந்து இட் வில் கனெக்ட் டு த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் பிட்யூட்டரி. நாம பிட்யூட்டரி பார்க்கும்போது ரெண்டு ரீஜன்ஸ் நம்ம பார்க்க போறோம், ஆன்டீரியர் ரீஜன் அண்ட் போஸ்டீரியர் ரீஜன் நம்ம பார்க்க போறோம். அதோட அந்த போஸ்டீரியர் ரீஜன்ல போயிட்டு அந்த ஹைப்போதாலமஸை கனெக்ட் பண்ற அந்த டிஷ்யூஸ்க்கு பேரு the neural tissues. நியூரல் டிஷ்யூஸ் மூலமா தான் உங்களோட ஹைப்போதாலமஸ் போஸ்டீரியர் எண்ட்ல உங்களோட பிட்யூட்டரியில போயிட்டு கனெக்ட் ஆகுது. அப்படின்னா ஆன்டீரியர் எண்ட்ல கனெக்ட் ஆகுற ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் பிட்யூட்டரியில கனெக்ட் பண்ற அந்த ஏரியாஸ் பேரு the epithelial tissues. இன்னும் கிளியரா நம்ம சொல்ல போனா நிறைய ரொம்ப ஸ்டாண்டர்ட் புக்ல நம்ம பார்த்தா the posterior end of pituitaryங்கிறது is a kind of extension from the hypothalamus. ஹைப்போதாலமஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த பிட்யூட்டரி அங்க டெவலப் ஆயிருக்குங்கிறத டீடைல்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்மளோட புக்ல எப்படி போட்டிருக்கோம், பிட்யூட்டரி கிளாண்டோட ஒரு பார்ட் போஸ்டீரியர் எண்ட் நம்ம படிப்போம். பட் ஆக்சுவலா தட் போஸ்டீரியர் எண்ட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் டைரக்ட்லி ஃப்ரம் த ஹைப்போதாலமஸ். ஓகே ஓகே, இதுக்கான டீடைல்ஸ் நம்ம இன்னும் டீடைல்ல நம்ம போஸ்டீரியர் எண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிய வேண்டியது ஹைப்போதாலமஸ் இஸ் a part of the brain, it controls the pituitary gland. எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுது? அதோட ரெண்டு ஹார்மோன்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணுது, ரிலீசிங் ஃபேக்டர் அண்ட் இனிபிட்டரிங் ஃபேக்டர். எப்படி அது பிட்யூட்டரியோட கனெக்ட் ஆகுது? நியூரல் டிஷ்யூஸ் வழியாவோ இல்ல எபித்தீலியல் டிஷ்யூஸ் வழியாவோ அது கனெக்ட் ஆகுது. நியூரல் டிஷ்யூஸ் போஸ்டீரியர் எண்டோட கனெக்ட் ஆகுது, எபித்தீலியல் டிஷ்யூஸ் ஆன்டீரியர் எண்ட்ல கனெக்ட் ஆகுது. ஓகே, இந்த ரிலீசிங் ஃபேக்டர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த ரிலீசிங் அண்ட் இனிபிட்டரி ஃபேக்டர்ஸ், இந்த ரெண்டும் உங்களுக்கு ஆன்டீரியர் எண்ட்ல போயிட்டு டெலிவரி ஆகிற ஹார்மோன். ஓகே, உங்களோட சிக்னல்ஸ் எது மூலமா போகுது? உங்களுக்கு உங்களோட ஆக்சான்ஸ் வழியா, உங்களோட நர்வ் ஆக்சான்ஸ் வழியா அந்த எண்ட் மூலமா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் போய் டெலிவரி ஆகுது. எந்த இடத்துல? உங்களோட ஆன்டீரியர் எண்ட்ல, ஹைப்போதாலமஸோட ஆக்சான்ஸ் வழியா ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த பிட்யூட்டரியில போயிட்டு அது டெலிவரி ஆகுது. அப்போ போஸ்டீரியர் எண்டோட ரோல் என்ன, இந்த நியூரல் டிஷ்யூஸ் வழியா என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு புரியணும். அதை தான் நம்ம போனஸ் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, ஸோ ஹைப்போதாலமஸ் ஒரு ஐடியா வந்திருக்கும், நல்லா வச்சுங்க. ஹைப்போதாலமஸ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. ஸோ நவ் we are going to see the next gland, the pituitary gland. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வச்சுங்க, ஹைப்போதாலமஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி தான் டைரக்டா உங்களோட எல்லா கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. உங்களோட whatever may be the endocrine cells or whatever may be the endocrine organelle or the gland, அது எல்லாத்தையும் டைரக்டா கண்ட்ரோல் பண்ண போறது யாரு? உங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற உங்களோட ஹார்மோன்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட்ல ரெண்டு ரீஜன்ஸ் இருக்கு, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். ஒரு ரஃப் சைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். the size of the pituitary gland. so pituitary gland எங்க இருக்கும்? it is located in the brain, base of the brain. so ஹைப்போதாலமஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்டிபுலம் வழியா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மூலமா வெளியில ஒரு ப்ரொஜெக்ஷன், சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு பீன் ஷேப்ல இருக்கிற ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் தான் உங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ அதோட சைஸ் எப்படி இருக்குன்னா, அதோட விட்த் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர், அதோட ஹைட் வந்து ஒரு 1 to 1.5 சென்டிமீட்டர். ஓகே,
ஒரு 0.5 centimeter wide அது இருக்கும். Okay, this is the parameter, the size parameter of the particular pituitary gland. அதோட weight வந்து it will be around 500 milligram. Okay, so இது நிறைய ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. அது நிறைய ஹார்மோன் செக்ரீட் பண்ணுதுங்கறத we are going to see it in the details. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி there are two regions, anterior and posterior. So anterior region la there are 5 hormones we are going to see: the growth stimulating hormone, thyroid stimulating hormone, follicular stimulating hormone, okay, luteinizing hormone and leukotropic hormone. So இதெல்லாம் வந்து நாம பார்க்க போறோம் in case of the anterior region. Anterior region க்கு இன்னொரு பேர் நான் சொன்ன ஏற்கனவே adenohypophysis. Okay, hypophysis na pituitary gland oda இன்னொரு பேரு. adenohypophysis na anterior part of the particular pituitary gland. posterior part க்கு அதே மாதிரி இன்னொரு பேரு neurohypophysis. Okay, so posterior gland la we are going to get the two hormones. We are going to get the oxytocin and vasopressin. So இப்போ ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு டாபிக் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க நல்லா மைண்ட்ல வச்சீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த posterior end of the pituitary is the direct projection from the hypothalamus அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, அப்போ இந்த posterior endல ரெண்டு ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகிறத நம்ம படிக்க போறோம், ஆக்சிடாசின் அண்ட் வாசோப்ரெசின். இது ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்றது ஹைப்போதாலமஸ். ஓகே, புக்ஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா உங்களுக்கு போட்டிருக்கோம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சிடாசின் வாசோப்ரெசின் யார் ப்ரொடியூஸ் பண்றன்னு கேட்டா you have to say posterior end of the pituitary gland அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். அதோட லொகேஷன் posterior end of the pituitary gland, but அதோட origin is from the hypothalamus. ஓகே, சோ அத நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ல போனா உங்களோட hypothalamus இப்படி இருக்குது. இங்க ஒரு anterior lobe இங்க ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு posterior lobe இங்க ஃபார்ம் ஆகுது. உங்களோட எல்லா nerves இது வந்து the axons of hypothalamus. ஓகே, சோ இந்த axons டைரக்டா எங்க வருது? உங்களோட ஹைப்போதாலமஸ்ல இருந்து டைரக்டா உங்களோட posterior pituitaryக்கு வருது. சோ இங்க வந்து அது ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது. இப்போ உங்களோட ஹார்மோன்ஸோட ஆரிஜின் எது? ஹைப்போதாலமஸ்ல தான் அந்த ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகுது. பட் அந்த ஹார்மோன்ஸ் எங்க இருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது? உங்களோட posterior pituitary ஏரியால இருந்து அது ரிலீஸ் ஆக போகுது. அப்ப அக்கார்டிங் டு யுவர் புக் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எங்க இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டா you have to say pituitary glandல இருக்கிற posterior regionல இருந்து அது ரிலீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல போறோம். பட் அதை சிந்தசைஸ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா ஹைப்போதாலமஸ்ல இருக்கிற உங்களோட secretory neurons. ஓகே, அந்த நியூரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த கெமிக்கல் மெசேஜஸ் தான் உங்களோட ஆக்சிடாசினும் வாசோப்ரெசினும். அதை ப்ரொடியூஸ் பண்றது pituitary glands கிடையாது. pituitary டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் நாம இப்ப பார்த்த அந்த anterior regionல இருக்கிற 5-6 ஹார்மோன் தான் அது டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். pituitary ப்ரொடியூஸ் பண்ணாம அங்க வந்து ஸ்டோர் ஆகி pituitary வழியா நமக்கு கிடைக்கிற ஹார்மோன்ஸ் வந்து ஆக்சிடாசின் அண்ட் வாசோப்ரெசின். அதை ப்ரொடியூஸ் பண்றது உங்களோட நியூரான்ஸ் செல்ஸ் present in the hypothalamus. hypothalamus பெரிய பெரிய நியூரான்ஸ் அந்த கம்ப்ளீட் லென்த்துக்கு ஒரு லாங் ஆக்சன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டா அந்த ஆக்சிடாசின் வாசோப்ரெசின் கொண்டு வந்து இங்க உங்களோட posterior pituitaryல வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்குது. எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ அந்த ஆக்சிடாசின் வாசோப்ரெசினும் posterior endல இருந்து உங்களோட pituitaryல இருந்து அது ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம எப்பவும் படிக்கும்போது posterior pituitary gland எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டா நம்ம ஆக்சிடாசின் வாசோப்ரெசின் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ நாம இப்போ அந்த posterior glandsல இருந்து we are going to start the glands. The posterior end or the neurohypophysis hormones. So now it's going to start with the oxytocin. So oxytocin is a kind of more classes of chemical classes possible. So it may be a protein, amine and steroids. Oxytocin is a peptide molecule made up of amino acids. Okay, oxytocin is a kind of peptide hormone. It's made up of amino acids. இதை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? இதை ப்ரொடியூஸ் பண்றது ஹைப்போதாலமஸ். ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்றது யாரு? posterior end of the
pituitary gland. அதனால நம்ம நியூரோ ஹைப்போஃபிசிஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோனை நம்ம ஆக்சிடாசினை சேர்த்துக்கிறோம். ஆக்சிடாசினோட மேஜர் ரோல் இட் ரெகுலேட்ஸ் த சைல்டு பர்த். ஆக்சிடாசின் அப்படின்ற வேர்டுக்கோட மீனிங்கே த ராபிட் பர்த். ஓகே, ராபிட் பர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகமா குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த ஆக்சிடாசின் உங்களுக்கு ரொம்ப நெசசரி. என்ன பண்ணுது? இட் ரெகுலேட்ஸ் த சைல்டு பர்த் அப்படின்னா என்ன நடக்குதுங்க? குழந்தை ஃபார்ம் ஆயிடுது, அந்த கான்ட்ராக்ஷன் ஸ்டாப் பண்ற அந்த டைம்ல குழந்தை வெளியில வர்றதுக்கு இட் நீட் சம் ஸ்டிமுலஸ். அந்த ஸ்டிமுலஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தை அந்த யூட்ரஸ்ல கொடுக்குற அந்த ப்ரெஷர் தான் அந்த ஸ்டிமுலஸ். யூட்ரஸ்ல கொடுக்குற அந்த ப்ரெஷர். ஸோ அங்க யூட்ரஸோட கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ற அந்த ஹார்மோன்ஸ் தான் உங்களோட ஆக்சிடாஸ். ஸோ ஒரு குழந்தை கம்ப்ளீட்டா அந்த ஃபீட்டஸ் ரெடி ஆயிடுச்சு, உடம்புக்குள்ள இருந்து அந்த யூட்ரஸ் வழியா வெளியில வரப்போகுதுன்னா இட் வில் இன்க்ரீசஸ் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டிமுலஸ் வருது, அது போய் ஆக்சிடாசினோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. நிறைய ஆக்சிடாசின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது, அந்த யூட்ரஸை இன்னும் அது கான்ட்ராக்ட் பண்ணுது. எவ்வளோ வேகமா எவ்வளோ ப்ரெஷராக அது கான்ட்ராக்ட் பண்ணுது அந்த வேகத்தில் அந்த குழந்தைய வெளியில புஷ் பண்ணி டெலிவரி ஆயிடும். ஓகே, ஸோ இட் வில் இன்க்ரீசஸ் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் லீட்ஸ் டு the delivery of the baby. Okay, so this is the function of the oxytocin in case of the regulation of the particular childbirth. So இது இல்லாம it will regulates the production of milk. Regulation of, so குழந்தை பிறந்துருது, பிறந்த குழந்தைக்கு the mammalians எல்லாமே mammary glands வழியா they have to feed the particular baby. ஸோ ஃபீட் பண்றதுக்கு இங்க என்ன நடக்குது? இட் வில் கிவ் சம் ப்ரெஷர். அது என்ன பண்ணுது? மயோ எபிதீலியல் செல்ஸ், அந்த மெமரி கிளாண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் மதரோட மெமரி கிளாண்ட்ஸ்ல, அந்த மெமரி கிளாண்ட்ஸுக்கு கீழே there are some layers called மயோ எபிதீலியல் செல்ஸ். அந்த மயோ எபிதீலியல் செல்ஸ் எதை கவர் பண்ணியிருக்கோம்? ஆல்வியோலை அண்ட் மெமரி கிளாண்ட்ஸ். இந்த மில்க் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த கிளாண்ட்ஸ், அந்த மில்க் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த சாக்ஸ், அந்த ஆல்வியோலை ரெண்டையும் கவர் பண்ணியிருக்க செல்ஸ்க்கு பேரு இந்த மயோ எபிதீலியல் செல்ஸ். ஸோ உங்களுடைய ஆக்சிடாசின் என்ன பண்ணுது? இந்த மயோ எபிதீலியல் செல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு அது இன்டியூஸ் பண்ணுது. இட் வில் கிரியேட் சம் கான்ட்ராக்ஷன் ப்ரெஷர். ஸோ அதை பிடிச்சி அமுக்கும் போது என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆல்வியோலையில் இருக்கிற அந்த மெமரி கிளாண்ட்ஸில் இருக்கிற மில்கை வந்து ஒரு காமன் டக்ட்டுக்கு, அந்த மில்க் வில் பி எஜெக்டட் டு த டக்ட். ஒரு லார்ஜ் டக்ட்டுக்கு, ஒரு பெரிய கலெக்டிங் வெசல்ஸ்க்கு அது அந்த மில்க் வருது. அந்த டக்ட்டுக்கு பேரு சைனசஸ். அந்த சைனசஸ் வழியா அந்த ப்ரெஷர்ல மில்க் வருது. பெரிய டக்ட்டுக்கு வந்தோம்னா அது உங்களோட அந்த நிப்பிள், ஐ மீன் அந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த மதரோட சைனசஸ் வந்து அந்த நிப்பிள்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அது வழியா மில்க் வந்து வெளியில எஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த டைப் ஆஃப் ரெகுலேஷனுக்கு பேரு த ரெகுலேஷன் ஆஃப் த செக்ரேஷன் ஆஃப் மில்க். ஆல்ரெடி மில்க் ப்ரொடியூஸ் ஆகி அந்த கிளாண்ட்ஸ்ல இருந்தா கூட ஆக்சிடாக்சினோட அந்த பிரஷர் இருந்தா மட்டும்தான் இட் வில் கான்ட்ராக்ட் த எபிதீலியல் செல்ஸ். அந்த எபிதீலியல் செல்ஸ் வந்து கான்ட்ராக்ஷனால உங்களோட உள்ள இருக்கிற அந்த ஆல்வியோலை அண்ட் மெமரி கிளாண்ட்ஸை ஒரு ப்ரெஷர் கொடுத்து அது ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கிற மில்கை ஒரு டக்ட்டுக்கு எஜெக்ட் பண்ணி வெளியில அனுப்புறது. அந்த டக்ட்ஸ்ல இருந்து அந்த சைனசஸ் வழியா உங்களோட மில்க் வந்து பாடியில இருந்து வெளியில எஜெக்ட் ஆகுது. ஸோ நாம அடுத்து பார்க்க போறது செகண்ட் ஹார்மோன், த வாசோப்ரெசின். ஸோ வாசோப்ரெசின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் கைண்ட் ஆஃப் ஹைப்போதாலமஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த பிட்யூட்டரியில ஸ்டோர் ஆகி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஹார்மோன். இது ஒன் ஆஃப் த மேஜர் ஹார்மோன். இட் ரெகுலேட்ஸ் த கிட்னி ஃபங்க்ஷன். கிட்னியோட ஒன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன் அது ரெகுலேட் பண்ணுது. எப்படி ரெகுலேட் பண்ணுதுன்னா இட் வில் இன்க்ரீசஸ் த வாட்டர் ரிட்டென்ஷன். ஸோ நம்ம உடம்புல நம்ம எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டம் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல கொஞ்சம் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம நிறைய சாப்பிட்றோம், நிறைய சாப்பாட்டுல வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது தவிர நிறைய தண்ணி குடிக்கிறோம். வாட்டர் நம்ம உடம்புக்கு இவ்வளவு ஒரு பர்சன்டேஜ் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லா செல்ஸும் இஸ் மேட் அப் ஆஃப் கம்ப்ளீட்லி ஒரு 70% to 75% வாட்டர் தான் இருக்குது. அந்த வாட்டரோட குவான்டிட்டி உங்களோட உடம்புல ஒரு பர்டிகுலர் லெவல்ல மெயின்டைன் ஆக வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ வாட்டர் லாஸ் உங்களுக்கு நிறைய ஆகக்கூடாது. உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுல உங்களுக்கு எக்ஸ்கிரீஷன் ரெடி ஆகி யூரினாவோ இல்ல எக்ஸ்கிரீட்டா ஆனஸ் வழியா வெளியில போனாலும் அதுல நிறைய வாட்டர் லாஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷனாலிட்டி வில் கிரியேட்ஸ் த வேஸ்ட். உங்களோட யூரின் கிட்னி ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் யூரின் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வெளியில போகுது.
இந்த யூரின் ஃபார்ம் ஆகி வெளியில போகும்போது நிறைய வாட்டர் வெளியில லாஸ் ஆயிடுச்சுன்னா வாட்டர் லாஸ்ல உங்களோட பாடியோட பிசியாலஜிக்கல் கண்டிஷன் அஃபெக்ட் ஆகும். இங்க என்ன நடக்குது, இட் வில் இன்க்ரீசஸ் த வாட்டர் ரிட்டன்ஷன். அந்த கம்ப்ளீட் சிஸ்டம், நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், நம்மளோட யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். உங்களுக்கு இங்க தெரிய வேண்டியது, அந்த யூரின் ஃபார்ம் ஆகி வெளியில போறதுக்கு முன்னாடி அதுல இருந்து எவ்வளவு வாட்டரை திரும்ப ரீடைன் பண்ணிக்க முடியுமோ அந்த மேக்சிமம் யூட்டன்சி, அந்த மேக்சிமம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டியை கிரியேட் பண்றதா உங்களோட வாசோப்ரெசின். வாசோப்ரெசின் என்ன பண்ணுது, இட் வில் இன்க்ரீசஸ் த, அதுல ரீனல் டக்ட்னு இருக்கும் நமக்கு. ஓகே, இது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நாம பார்க்க போறோம். இந்த ரீனல் டக்ட், அதோட அந்த கேபிலரிஸ், இந்த கலெக்டிங் டியூப்ஸ், இதோட அந்த பெர்மியபிலிட்டி, அந்த போர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றது தான் உங்களோட வாசோப்ரெசினோட வேலை. இந்த ரீனல் டக்ட், அந்த ஃபைனலா யூரின் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாஸ் ஆகிற அந்த ரீனல் டக்ட், அந்த கேபிலரிஸ், அந்த கலெக்டிங் டியூப்ஸ், இதோட அந்த போர் சைஸ், அந்த பெர்மியபிலிட்டி எல்லாம், வாட்டர் பெர்மியபிள் ஆகி உள்ள போற அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ற ஹார்மோன் யாரு, உங்களோட வாசோப்ரெசின். ஸோ வாசோப்ரெசின் சரியா வேலை செஞ்சதுன்னா மேக்சிமம் வாட்டர் உங்களுக்கு ரீடைன் பண்ணிக்கும் உங்களோட பாடி. ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட்டட் யூரின் உங்களுக்கு வெளியில ரிலீஸ் ஆகும். தட் இஸ் குட் ஃபார் த ஹெல்த். இது இல்லாம உங்களோட ரிட்டைனிங் ஆஃப் யூரியா ஆல்சோ, உங்களுக்கு பாடியில யூரியா தேவை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் அமோனியம் நைட்ரஜன் கண்டென்ட் தேவைனாலும் அதோட ரீடைனிங்கும் உங்களோட வாசோப்ரெசின் தாங்க பண்ணுது. ஸோ வாசோப்ரெசின் சரியா வேலை செய்யுதுன்னா தான் உங்களோட கிட்னி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வாசோப்ரெசின் which directly control the function of kidney to maintain the water retention and the retention of the urea. So vasopressin சரியா வேலை செய்யல அப்படின்னா என்ன ஆகும், it will leads to the disease called the diabetes insipidus. Okay, உங்களோட vasopressin சரியா வேலை செய்யலனா it will leads to the disease called diabetes insipidus. சரியா வேலை செய்யலனா என்ன அர்த்தம், உங்களோட கிட்னியால வாட்டரை ரீடைன் பண்ணிக்க முடியாது, நிறைய யூரின் நிறைய வாட்டரியா போகும். ஓகே, so there are two symptoms. The symptoms of the vasopressin defection, polyuria அப்படின்னா என்ன அர்த்தம், you are losing your water. யூரின் வந்து ரொம்ப டைல்யூட்டடா ரொம்ப வாட்டரியா போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், that is a symptom called polyuria. ஏன் அதனால வருது, வாட்டர் ரிட்டென்ஷன் பண்ண முடியல, உங்களோட உடம்புல தேவையான வாட்டரை ரீடைன் பண்ணிக்க முடியல. யூரின் வந்து எப்படி சிந்தசிஸ் ஆகுதோ அதே மாதிரி எல்லா வாட்டரோட சேர்ந்து அது வெளியில போயிடுது. யூரின் இனிஷியலா ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜஸ்ல நிறைய வாட்டர் அதுல இருக்கும். ஃபைனலா எக்ஸ்கிரீட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்க முடியல, ஏன் நடக்க முடியல, உங்களோட வாசோப்ரெசின்ல ஏதோ பிரச்சனை. ஸோ மேஜர் சிம்டம் பாலியூரியா, ஹெவி வாட்டர் லாஸ். ஸோ அடுத்த சிம்டம் வந்து உங்களோட பாலிடஸ்பியா. ஓகே, பாலிடெஸ்பியா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க டெஸ்பியா அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய உங்களுக்கு தர்ஸ்டி, நிறைய தாகம் எடுக்க ஆரம்பிக்கும், நிறைய தண்ணி வெளியில போகுது. அப்ப என்ன ஆகும், உங்களோட உடம்புக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் கண்டிப்பா தேவை, நிறைய வாட்டர் எடுக்கும். ஓகே, இன்க்ரீசிங் த thirst of your body. Okay, so these are the symptoms associated with the diabetes insipidus. Diabetes insipidus ங்கிறது it is a defective, அந்த vasopressin defectiveனால வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நாம பார்த்தது the overall endocrine system ஓட ஒரு அவுட்லைன், என்னென்ன கிளான்ஸ் நம்ம பார்க்க போறோம், அதோட ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன நம்ம பார்த்தோம், அதோட ஃபீட்பேக் மெக்கானிசம் அது எப்படி ரெகுலேட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்தோம். என்னென்ன கிளான்ஸ் நம்ம பார்க்க போறோம், அதோட ஹார்மோன்ஸ் என்னென்னங்கிற நம்ம அவுட்லைன் பார்த்துட்டோம். ரெண்டு கிளாண்ட்ல நம்ம ஒரு கிளாண்ட் ஹைப்போதாலமஸ்னா என்ன, அது எப்படி பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பிட்யூட்டரி கிளாண்ட்ல நம்ம ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கு, ஒன்று வந்து போஸ்டீரியர் எண்டு, இன்னொன்று வந்து ஆன்டீரியர் எண்டு. அந்த போஸ்டீரியர் எண்டுல இருக்கிற ரெண்டு ஹார்மோன் ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின், அந்த ரெண்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பிட்யூட்டரியோட ஆன்டீரியர் எண்டுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ், அது தவிர அந்த ரிமைனிங் கிளாண்ட்ஸ் அதோட ஹார்மோன்ஸ் நம்ம டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ.